அனைத்து எதிர்கட்சிகளும் போராட்டம் நடத்தினோம். இந்த மசோதா பாராளுமன்றத்திலே வருகின்ற போது நம்முடைய மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் சு வெங்கடேசன் சொன்னது போல முறையாக விவாதிப்பதற்கு நேரம் ஒதுக்காமல் எதிர்கட்சியினுடைய கருத்துக்களுக்கெல்லாம் செவிமடுக்காமல் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மையை பயன்படுத்தி வட இந்திய மக்கள் அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மையை பயன்படுத்தி நாடாளுமன்றத்திலே இதை இஷ்டமாக்கினார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான எதிர்கட்சிகள் எல்லாம் இதை எதிர்த்து பேசியதோடு மட்டுமல்லாமல் இதற்கு எதிராக வாக்களித்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மையால் இதை சட்டமாக்கி விட்டார்கள். ஆனால் தமிழகத்தை ஆளக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திமுக அதனுடைய பாராளுமன்ற மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய ரவீந்திரநாத் இந்த சட்டத்தை ஆதரித்து பேசினார். இந்த சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தார். அதனாலதான் இங்கே தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இதற்கு ஆதரவாக இந்த சட்டத்தினால் விவசாயிகளுக்கு என்ன பாதிப்பு என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றார். பாதிப்பு இல்லாமலா இன்றைக்கு லட்சக்கணக்கான விவசாயிகள் தலைநகரை முற்றுகையிட்டு போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சட்டத்திலே இருக்கக்கூடிய பாதிப்பை கூட விளங்காத ஒரு முதல்வரை நாம் துரதிருஷ்டவசமாக பெற்றிருக்கின்றோம். அவர்கள் எப்படியாக இருந்தாலும் பாரதிய ஜனதாவை ஆதரிக்க வேண்டும், பாரதிய ஜனதா கொண்டு வரக்கூடிய சட்டங்களை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றார்கள். இன்றைக்கு கார்பரேட்டுகள் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு முதலாளிகள் என்று சொன்னால் அதிமுகவினுடைய முதலாளிகளாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்றது. ஆனால் அவர்கள் எத்தகைய மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வந்தாலும் அதை கண்ணை மூடிக்கொண்டு தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்காக அதை ஆதரிக்கக்கூடியவர்களாக அனைத்து இந்திய அண்ணா திமுக இருக்கின்றது. இன்றைக்கு மக்கள் தெளிவாக விளங்கி வைத்திருக்கின்றார்கள். எடப்பாடி பழனிசாமியினுடைய விவசாயினுடைய வேஷம் கலைந்து விட்டது. யார் மக்களுக்காக உண்மையாக போராடக்கூடியவர்கள் என்று மக்கள் இன்றைக்கு விளங்கி வைத்திருக்கின்றார்கள். யாரை மக்கள் அரியணையில் ஏற்ற வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதியை அரியணையில் ஏற்ற வேண்டும் என்று தமிழக மக்கள் இன்றைக்கு முடிவெடுத்து விட்டார்கள். இன்றைக்கு அந்த வகையிலே மின்வாரியத்தையும் தனியார் கார்பரேட்டுகளுடைய கைப்பாவையாக செயல்படக்கூடிய மத்திய பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக மக்கள் விரோத சட்டங்களை இன்றைக்கு ஏற்றி வருகின்றது. இந்த சட்டத்திற்கு எதிராக நம்முடைய தளபதி சொன்னது போல் இந்த சட்டங்களை திரும்ப பெறுகின்ற வரையில் எடுக்கக்கூடிய அனைத்து போராட்டங்களிலும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தொடர்ந்து உடன் பயணிக்கும் என்று சொல்லி என்றைக்கும் சர்வாதிகாரத்தை ஜனநாயகம் வெல்லும், அதுதான் வரலாற்று உண்மை. அந்த வகையிலே இந்த நாட்டை காக்கக்கூடிய வகையிலே போராடக்கூடிய அனைத்து போராட்டங்களிலும் நாங்கள் துணை நிற்போம். நாட்டை மீட்கக்கூடிய இந்த பணியை ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைந்து செய்ய வேண்டும் என்று கேட்டு நன்றி. பரப்புரையில எம்ஜிஆருடைய பெயரை சொல்லி பரப்புரை பண்றாரு. அவருடைய மடியில வளர்ந்தவன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. சிஐடியு தமிழ் மாநில குழு தலைவர் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆ. சவுந்தரராஜன் பேசலாம், தவறில்லை. ஆனால் தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக அவருடைய புகழை பயன்படுத்துவது என்பது ஒரு இந்த எழுச்சிமிகு வேடிக்கையாக இருக்கிறது. ஆதரவு உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் இந்த நிகழ்ச்சியின் தலைவருமான அன்பு தளபதி அவர்களே, ஆதாயம் தரும் நினைக்கிறீங்களா? அனைத்து அரசியல் கட்சி தலைவர் பெருமக்களே, அதை பொறுத்திருந்து அருமை நண்பர்களே, தோழர்களே,